What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, இது நீயா நான் ரீசெண்டாக வந்துச்சுல, நான் பார்த்த அந்த எபிசோடு. நீ ஃபுல்லாக பார்த்த அந்த எபிசோடு. நான் சும்மா 2-3 கிளிம்ஸ் மட்டும் ஷார்ட்ஸில் வந்தப்போ பார்த்தது தான். இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது கிடையாது. நக்கல் ஃபேக்ட்ரி, ஓகேவா? இந்த சேனலில் போட்டிருக்காங்க. அதை மேபி கட் பண்ணி எம்டி ஹேண்ட்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி லெட்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் வீடியோ பார்க்கணும். முன்னெல்லாம் நம்ம அடிக்கடி புது சேனல் ட்ரை பண்ணுவோம்ல, அப்படியா? ஸ்டார்டிங்கில் தெரில, இங்கே சொன்னாதான் பம்புன்ட்டு சொல்லாமல் இருக்கீங்களோ? பார்ப்போம் இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த கண்டென்ட் நல்ல செம்மையாக. ஆமாம், நான் ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்டுக்காக தான் இந்த எபிசோடே ஃபுல்லாக பார்த்தேன். நான் என்ன நினச்சேன்னா, இவனுக்கு ரிவ்யூவர் சைடு தான் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ சொன்ன பிறகு தான் தெரிஞ்சு அவங்களுக்கு இங்கே ஆப்போசிட் சைடு இருக்க ஆடியன்ஸ் தான் வச்சு செஞ்சாங்கன்ற மாதிரி. இதில் ஒரு இது மீம்ஸில் போட்டாங்க, வச்சு செஞ்சாங்கன்ற மாதிரி இல்லை. எனக்கு 2 பேருமே சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஒரு இதில் மீம்ஸில் போட்டிருந்தாங்க, இந்த பக்கம் அபிஷேக், இந்த பக்கம் வந்து இவர் மாஸ்டர் மகேந்திரன், 2 பேரும் வந்து சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, 2 பேரும் பேச பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுதுங்கிற மாதிரி ரியாக்ஷன் போட்டிருந்தாங்க. பார்ப்போம் இதில் எந்தெந்த கட்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆமாம், இதுக்கு காப்பி மாட்டாங்களா தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காப்பிரைட் போடுவாங்க. அதாவது விஜய் டிவி இது பண்ணான்னு, இந்த பிக் பாஸ் ஷோ அப்போ ரிவ்யூ பண்ணதெல்லாம் ரோஸ்ட் பண்ணாங்களா, அப்போல்லாம் மேபி பாசிட்டிவாக இருந்தால் எதுவும் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. சித்து மாதிரி ரிவ்யூஸே வரக்கூடாதுன்னா எங்களை எதுக்கு ப்ரெஷ் ஷோல உட்கார விடுறீங்க? ஒரு 1000 பேருடைய உழைப்பை சரி உறிஞ்சக்கூடாது. 1000 பேர் உழைப்பு 10 மாசம் வேற என்ன? அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவான்? ஒரு விமர்சகர் நினைச்சா ஒரு படத்தை ஓடாம பண்ணிட முடியுமா? நாங்கலாம் படம் பார்க்க கூடாதா? சின்ன படங்கள் பேசினா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வர்றதில்ல. விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகை? விமர்சனம் பண்ணலாம். கெட்ட வார்த்தை பேசணுன்றதை நீங்க குளோரிஃபை பண்றீங்க. கெட்ட வார்த்தை பேச நான் குளோரிஃபை பண்ணல. இதே அவங்கள மிரட்டுறது மட்டும் சரியா? ஒரு வாட்டி வாங்கிட்டா ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும். ஏன் வேணாங்கயா? இது அவங்க தொழிலா வச்சிருக்காங்க. வருமானம் இல்லைங்க, இது விமர்சனம் தான். இது என்னது? ஏன் இவ்வளவு கால்பனிச்சோட பேசுறீங்க? பேட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. ரிவ்யூவர்ஸ் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம்? ரீசெண்டா ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு படம். ஆனா இவங்க ரிவ்யூவர்ஸா பயங்கரமா அந்த படத்தை பாராட்டி, நான் இந்த படத்துக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனா இந்த படத்துல எதுவுமே இல்லை ஒரு மாதிரி பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது கூட இன்னொரு மோசமான ஒரு இதுனா வந்து இந்த மர்மம். நாங்க போய் உழுவ வேண்டியது. நான் யூஸ்வலாவே நான் கண்டுபிடிச்சிருவோம் அந்த மாதிரி. நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்பவே, இது மர்மர் வந்து நீ வந்து அவர் சொல்ல மாதிரி நினைச்சேன். ஐயோ, அந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ற அந்த ரிவ்யூல உளுந்துட்டா அப்படின்றது நான் அப்பவே சொன்னேன். ஆக்சுவலா அந்த ரிவ்யூ அப்படிதானங்க இருந்தது. என்னமோ பார்த்தாலே தெரியல அவனுக்கு. நாங்க இன்னைக்கு மர்மர் படத்துக்கு போறோம்னு யாருமே அந்த மாதிரிலாம் ரீசெண்ட் டைம்ஸா பண்றதே இல்லை. வீடியோஸ் இந்த மூவிஸ் நான் ஆக்சுவலா அது மாதிரி நான் பார்த்தது இல்ல. என்னோட இதுல வந்து ஃபீட்ல வந்து பயப்படுறது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ நான் பயப்படுறேன், இப்போ நான் ரொம்ப பயப்படுறேன், நீங்க தைரியமா இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி பயப்படுறேன் நான் அப்படிதான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு ஃபீட் எனக்கு அது மாதிரி வந்துச்சு. ரீல்ஸ் அது மாதிரி வரும் பார்த்தா எல்லாரும் கண்டினியூஸா இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னதுன்னா ட்ரஸ்டடான சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆக்சுவலி நான் ஃபாலோ பண்றவங்க ஆக்சுவலி அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணும்போது ஓகே, இது எப்படி நம்ம அவங்க வந்து பரமாலாம் மூவிக்கு வந்து அவங்க ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணும்போது ஓகே நல்லா இருக்கு போல, உண்மையா ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்கே அது பயமா இருக்கு, நம்மளுக்கு பிடிக்கலன்னு. நீங்க வந்து அதுக்காக நீ போட்டு செலவு பண்ண காசுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வந்து எஃபர்ட்டுக்காக அந்த காசை செலவு பண்ணி இல்லை யார்ட்டையாவது வாங்கியிருக்கலாம் நல்ல ஸ்கிரிப்ட், இல்லை யார்ட்டையோ காசு கொடுத்துட்டு இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணித்தாங்கன்னு கொடுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி தரத்துக்கு. நானா பண்ண மாட்டேன், நான் ஆடி வாங்குறதுக்கா. நல்ல படம் ஒன்று வந்திருக்கு சார். அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வரலையா சார்? ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். என்னைக்குமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேரோட உழைப்பு அது உள்ள இருக்கு. அது யாருக்காக நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம்? ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோம். ஆடியன்ஸ்ல எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும் பிடிக்காதல ஒரு மேட்டரே கிடையாது. பட் இட் ஹாஸ் டு ரீச் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவான்? அந்த மாதிரி நல்லா இருக்குதா? அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து செலவு பண்ணி
இன்ஃப்ளூயன்சஸ் மட்டுமே அந்த படத்தை போய் பார்த்து வியூஸ் வரா மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே கூட ரிலீஸ் ஆன 2 நல்ல படங்களை பத்தி தான் உயர்வா பேசியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிவ்யூ பார்க்க மாட்டேன் பிரதர். ஏன்னா எனக்கு ரிவ்யூ மேல நம்பிக்கையே கிடையாது பிரதர். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் தான் பிரதர் எல்லாமே. லேபிள்னு ஒரு சீரிஸ் பண்ணேன். அந்த சீரிஸ்ல ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்றான், இந்த மாதிரி என்ன மகேந்திரன் இப்படி நடிச்சிருக்கான், ஓவரா நடிச்சிருக்கான், கெட்ட வார்த்தையா பேச, நான் லிட்டரல் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 6 மாசம் நான் பார்க்குற அம்மா கிட்ட எல்லாம் போய் நான் கேட்டேன், எல்லா லேடிஸ் கிட்டையும் கேட்டேன், அம்மா நான் இந்த மாதிரி அந்த சீரிஸ்ல கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், உங்களுக்கு எப்படி இருக்குமா, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு தப்பா தெரியல. அந்த அம்மா எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க, 95% தம்பி கோவம் வந்த கெட்ட வார்த்தை நம்ம வாயில வரும். அவங்க அவ்வளோ சிம்பிளா எடுத்துக்கிற ஒரு விஷயத்த நீங்க அதை ரொம்ப தப்பா பேசுறீங்க. பொறுமை சாமி. அந்த இது பாத்தியா நீ லேபிள் சீரிஸ் எப்படி இருந்துச்சு? அது வந்து எப்படி இல்ல சொல்ல, நான் அந்த சீரிஸா கேக்குறேன். சீரியஸா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. சீரீஸ்ல அவர் கெட்ட வார்த்தை பேசினாங்க தான், அதுதான் இஷ்யூனா. அந்த ஒரு சீரீஸ்ல மட்டும் கெட்ட வார்த்தை பேசல. எவ்வளோ சீரீஸ்ல எவ்வளோ கேட்கவே முடியாத அளவுக்குலாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. அதனால நான் பார்க்கல அந்த டைட்டில். நான் பார்த்தேன் அந்த லேபிள் சீரிஸ். எனக்கு வந்து அந்த சீரிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவ்வளவுதான். அதுல வந்து இந்த பேட் வேர்ட்ஸ் பத்தி இல்ல, அதான் சொல்றேன், இந்த பேட் வேர்ட்ஸ் இவர் பேசினாருன்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்களா இந்த சீரீஸ்ல. ஏன்னா மற்ற சீரீஸ்லயும் பேசுறாங்க, மற்ற சீரீஸ்ல பெரிய பெரிய ஆக்டரா நடிச்சிருக்கவங்களே பேசியிருக்காங்க. அந்த கதை வந்து அது என்ன சொல்றது, வேணும்னு கேக்குதுன்னா நீங்க வந்து அந்த இடத்துல அதெல்லாம் பேசிதான் அவனுக்கு வச்சுதான் அவனு அந்த மாதிரி சீன்ஸ்லாம். அது வந்து இவரு தனிப்பட்ட முறையில இவரை பேசினது எனக்குமே அதுல உடன்பாடு கிடையாது. மகேந்திரன் ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நான் ஒரு படம் எடுக்கிறேன், என்னுடைய ரசிகர்களுக்கு அல்லது திரைப்படத்தோடைய ரசிகர்களுக்கு எடுக்கிறேன், இதுக்கு நடுவில் நீங்க ஏன் தடையா வரீங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப வலியோடு ஒன்று சொன்னீங்க. கண்டிப்பாக ஒரு விமர்சகருக்கு நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு விமர்சனம் பண்ணலாம், இவ்வளோதான் எங்களோட எல்லை கோடு. நீங்கள் யார், எப்படி வளர்ந்தீங்கன்னு சொல்கிறதுலாம் எனக்கோ யாருக்குமே உரிமை இல்லை. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதை அப்படி பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஒரு விமர்சகராக நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு டைரக்டர் ஒரு 4 படமாவது ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் படம் எடுக்கிறாங்க. எல்லா டெக்னீஷியனும் அதுல இன்வால்வ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கு. இப்போ இவங்களுக்கு படம் பார்க்கறது மட்டும்தான் வேலையா இருக்கே தவிர ரிவ்யூ பண்றதுக்கான ஸ்கில்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது இவங்களுக்கு எங்கேருந்து கெயின் ஆகுது, எந்த விஷயத்துல இருந்து கெயின் ஆகுது? அது தெரிஞ்ச நாயா இங்க ஆக்சுவலி இதை வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஸ்கில்லோட தான் பார்க்கணுன்னா படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஸ்கில்லை போட்டு எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும்ன்ற மாதிரி. எல்லாரும் சில ரிவ்யூவர்ஸ் வந்து நார்மலாக அப்படியே அடிச்சு விடுறது பண்ணுறாங்க, ஓகே ஃபைன். ஆனால் சில பேர் என்னென்னா அந்த சினிமா மேலே இந்த லவ்னால அந்த விஷயத்த வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதை வீடியோஸாக பார்த்தோ புக்ஸாக படித்தோ நிறைய பேர் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. லைக் இவர் இருக்கா ஃபில்மி கிராஃப்ட்லாம் வந்து ஒரு விஷயத்த அவர் சொல்கிறேன்னா அவர் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸாக போய் அவர் எந்த கதையும் பண்ணதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் அவர் சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நிறையா மூவிஸ் பார்த்து நிறையா இவர் ஆக்சுவலாக சொல்கிறது உங்களுக்கு என்ன வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணுறீங்க. அவங்க என்ன சொல்ல, இப்போ நாம் வந்து இப்போ ஒரு நார்மலாக நான் என்ன எடுக்கிறதுக்கு தான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கில் வேணும், ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்கில் வேணும். அது ஸ்கில்லோட தான் பார்க்கணுன்னா பாதி படம் ஓடாது இங்கே உண்மையாலுமே. அதான் இன்னும் எது சொன்னால் இதுக்கெலாம் இருக்குல்ல, இப்போ வந்து இவங்கள சொன்னாங்களே மணிரத்னம் சார் ஒய்ஃப் வந்து ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டாங்களா, அதாவது இப்போ மியூசிக் போடுறதுனா இப்படி ரகுமான் அதுமாரி மியூசிக் படிச்சுட்டு வந்தவங்க ஒரு ரெகக்னைஸ்டாக இருக்கவங்க தான் மியூசிக் பண்ணணும், அதுமாரி ரிவ்யூக்குன்னு ஒரு செட்டன் கேட்டகரி வச்சுக்கணும், இதெல்லாம் படித்தவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் ரிவ்யூ பண்ணணும். அப்போ அது மாதிரி படித்தவங்க மட்டும்தான் இப்போ மூவி பார்ப்பாங்க. அப்போ ஓகேனா நீங்கள் படம் எடுங்க. கண்டவெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறான்னு ஏதோ வாய் விட்டுட்டாங்க. அதான் சொல்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஃபிலிப் வந்து போட்டு மணிரத்ன படம் எது வந்தாலும் அடிக்கிறது. நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவேன். அதான் சொல்கிறேன், அந்த ஸ்கில் இருக்கவங்க அந்த நாலேஜ் இருக்கவங்க தான் அவங்க தான் ரிவ்யூ பண்ணணும்னா நீ அவங்களுக்கான படம் மட்டும் எடுங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்க, மக்களுக்கு காட்டாதீங்க. மக்களாக பார்த்தாங்கன்னா அவங்க அவங்களோட ரிவ்யூ தான் சொல்லுவாங்க. சில பேர் அந்த வார்த்தை சொல்கிறப்ப நாங்கள் டிக்கெட் காசு கொடுத்து வாங்கி பார்க்குறோம், ஸோ எங்களுக்கு ரிவ்யூ பண்ண விடுவேன். அது வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியலன்னா அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் ஒரு மூவி எடுத்து கொடுத்துட்டோன்ற பட்சத்தில் நம்ம வெளியே வந்துருச்சுனாலே அவ்வளோதான். அதை வந்து அவங்க அந்த 200 rupees கொடுத்து அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி தான் ஆயிடுது. இப்போ அதான் சப்போர்ட் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஒருத்தவங்க 4 பேர்கிட்ட சொல்லி அதில் சக்ஸஸ் ஆனால் அது அதான் சக்ஸஸ் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. அதே வந்து ஒரு படம் நல்லா இல்லைப்பா பார்க்காதீங்கன்னு கூட இல்லை, நல்லா இல்லை ஒன் டைம் வாட்சபிள்னு சொன்னால் அதையே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி யாராவது ஓடாமல் போயிருக்கா? அந்த ஆக்சுவலாக உண்மையாக என்னன்னா நல்லா இருக்க அதாவது நான் சின்ன சின்ன படம் சொல்கிறேன். இப்போ அயோத்தி அது மாதிரி படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
பெருசாக எனக்கு தெரிஞ்சு நான் தேட்டர்லையோ இல்லை அது யாரும் அவ்வளோ ரிவ்யூ பண்ணி கூட நான் அவ்வளோ பார்க்கல. ரொம்ப ரேராக தான் ரிவ்யூ பார்த்துருக்கேன் நான் ரிவ்யூஸ்க்கே. அது மாதிரி படத்தை வந்து பார்க்காம தான் இருந்திருக்காங்களோட அந்த படம் நல்லா இல்லை, ஒரு நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி யாரும் சொன்னதா நான் கேள்விப்படல. சின்ன சின்ன மூவி படத்தை நல்லா இருக்க படத்தை வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி நான் எங்கேயுமே பார்த்தது மாதிரி தெரியல. ஒரு டைம் பார்க்கலான்னு கூட அவங்க சொன்னது நல்லா இல்லாத படத்தை வேணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். மாற்றி ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர், 1% அந்த மாதிரி சொல்லி தான் இருக்கும். இவங்க பேசுறது எப்படி தான் இருக்கு, ஒரு நல்லா இருக்க படத்தை நீங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி ரிவ்யூ போடுறீங்க, அதனால எங்களுக்கு வரமாட்டேங்குதுன்றாங்கன்ற மாதிரி இல்லை. அது சொல்ற மாதிரி நான் அந்த படம் நல்லா இல்லை, பட் இவங்க ரிவ்யூவும் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், பிரச்சனை இல்லை. 2வது நாளே தெரியுதுல்ல இப்போ ரிவ்யூவர்ஸ் மூலிமா அந்த படம் சுமாராக இருக்குன்றது 2வது நாள் தெரிகிறது, 3வது நாள் தெரியும். ஒரு நாள் கலெக்ஷன் தான் உங்களுக்கு மிஞ்சி போனால் பேலன்ஸ் ஆக போகுது. மிஞ்சி போனால் அடுத்த ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு வெளியில் மக்களே சொல்லிட போகிறாங்க ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்ட்டு. இவ்வளோ ஃபேஸ்புக் இருக்குது. இப்போ ஒரு படத்தோட ஸ்டில்லு மீம் வந்துச்சுன்னா கீழே போய் கமெண்டில் பார்த்தாலே படம் பார்த்தவங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க எப்படி இருக்குது படம்னு. அதுலேயே தெரிஞ்சு போயிடுது. தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். ஸ்கில் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதை யாரு வேணா டெவலப் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஒரு கோர்ஸ் போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஸ்கில் தேவை இல்லை, அதை வந்து காசு கொடுத்து வாங்குற உரிமையாளர் நான். அண்ட் இது எல்லாமே இது ஒருத்தருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டும்தான். இது எல்லாமே இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அல்லது ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அவங்க நீங்க சொல்றதை நம்புவாங்க தானே? நிச்சயமா. அப்புறம் எப்படி அது நீங்க தனிப்பட்ட கருத்துன்னு ஒதுங்கிக்க முடியும்னு அவர் கேட்கிறாரு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கான்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வராங்க. இப்போ அதே இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போல்லாம் நிறைய வெட்டுக்குத்து படமாக வந்துன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றாங்க. இப்போ இவங்களோட ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டாகவே இல்லை. இதுதான் தவறான விஷயம். கமர்ஷியலாக ஒரு 5 ஆக்சுவலி இதுக்கு நானுமே ஆன்சர் அவங்க சொல்கிறாங்களே ஒரு ஸ்டாண்டு ஒரே மாதிரி, படமும் ஒரே ஸ்டாண்டாக வரது கிடையாது. வெறும் இப்போ ஆக்ஷன் மூவிஸ்னால் ஆக்ஷன் மூவிஸ் மட்டுமே வர கிடையாது. டூரிஸ்ட் ஃபேமிலி, ரப்பர் பண்ட் மாதிரி ஒரு ஜோனரும் வருது. நம்ம ஆப்வியஸாக மாற தானே செய்யும். எனக்கு அது அவங்க ஆக்சுவலாக அது அவர் அங்கே பேசும்போதே நான் நோட் பண்ணேன், அது எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியும்? இப்படி வருதுன்றத இப்படி வர்றது கரெக்ட். ஒரு 10 படம் வந்துச்சுன்னா இல்லை ஒரு படம் இது மாதிரி நார்மல் படம் வருதுங்கன்னு சொல்ல தான் செய்வாங்க. எனக்கு தெரியல. வரும் சார் எனக்கு இதுலேயே டவுட். இதில் எங்கே ஃபிலிமி கேப்டன் வந்திருந்தாருன்னு சொன்னால் எங்கே இருக்காரு? இதில் இல்லவே இல்லையா அவர்? நீ இவரை சொன்னீங்க ஒரு படம் ஆக்ஷனா வந்துருச்சுன்னா ஒரு படம் வந்து நம்மள ஸ்காமா பார்க்கணும் ஆசைப்படும் போது இந்த படங்களை பத்தி நம்ம பேசுவோம். ஆமா சார், அவர் என்ன சொல்ல வரானா, நீங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றீங்கங்கறாரு. இல்ல சூழல்லாம் ஏன்னா கமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கு. இப்ப அவர் சொல்றது ஆழ்ந்து கவனித்து இதான் ரியாலிட்டியும் கூட. அப்படி சொல்றாங்க சிங்கா. இது யாருக்கான படம்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எனக்கு அவங்கள கேட்கணும் போல இருக்கு. நீங்க யாரை நீ ஏன் டிசைட் பண்றீங்கங்கற மாதிரி இருக்கு. இது கரெக்ட். வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்போ இத கிரிட்டிசிசம் நீங்க சொல்ற மாதிரி அது இருக்கு. சோ அது இன்னும் கொஞ்ச நாள் போக 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 ஆட்டோமேட்டிக்கா அது கம்மி ஆகும். அப்படியா? அப்படிதான். இது அவங்க தொழிலா வச்சிருக்காங்க. ஆமா, தொழில் பண்ணணும்ன்ற ஒரே கான்செப்டுக்காக. சினிமா எதுக்காக எடுக்கிறீங்க? கரெக்ட். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியுமா? ஒரு 1000 பேருடைய உழைப்ப சரி உறிஞ்ச கூடாது. 1000 பேர் உழைப்பு 10 மாசம் வேற என்ன? அதுதான் சொல்றேன். நாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறோம், இதை வந்து ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல வைக்கிறோமா அந்த விமர்சனத்தை? அதே பப்ளிக் கிட்ட தானே விமர்சனம் வைக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் பண்றதே தப்புன்றேன் நான். பண்றது தப்புன்னு நீங்க எப்படி நான் சொல்ல முடியும்? உங்களை விமர்சிக்கிறாங்கன்னு நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்க? இல்ல கோவம் இல்ல, அந்த படத்தை அதேதான் அந்த படத்தை விமர்சிக்க. இல்ல இதுல கோவம்லாம் கிடையாது. உங்கள் போக்கு சரியில்லைன்னு நீங்க சொல்லலாம். விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகை? விமர்சனம் பண்ணாம படமே ஓடாது. டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆனா டேமேஜ்க்கான அளவுகோல் என்னன்னா, டேமேஜ்க்கான அளவுகோல் என்னன்னா அந்த படம் ஓடாம பண்றது. ஒரு விமர்சகர் நினைச்சா ஒரு படத்தை ஓடாம பண்ணிட முடியுமா? சின்ன படங்கள் பேசினா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வர்றதில்ல. உங்களுக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது இது வந்து பொது சொத்து அல்ல. பொது சொத்து அல்லவா? நான் அப்படியே ஆக்சுவலா சின்ன படம் வந்து பண்றது சென்சார் பண்ணப்பட்ட படம் வந்து யாரும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பொதுமக்களுக்கு தானே வருதுங்க. ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணதுல ஒரு சென்சார் பண்ணி வர்ற படம் உங்க வருமானத்துக்கு வரல. இது வருமானம் இல்லைங்க, இது விமர்சனம் தான். இது என்னது? ஏன் இவ்வளவு கால்பனிச்சோட பேசுறீங்க? கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். நீங்க சினிமா எதுக்கு எடுக்கிறீங்க? நாங்க சினிமா வந்து சம்பாதித்து எடுக்கிறோம். அதேதான் நாங்களும் பண்றோம். எனக்கு என்ன புரியல, சம்பாதிக்கிறது வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல. செமையான கேள்வியா இருக்கும்.
நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். சினிமாவில் நீங்கள் எவ்வளவோ அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க, அவ்வளோ போலீஸ்காரங்களை மோசமானவர்களாக காட்டியிருக்கீங்க, சரியா? இது மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்கள பேசுறீங்க, மீடியா நிகழ்ச்சிகளை கிண்டல் பண்ணுறீங்க, ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமாக சித்தரித்த படங்கள்லாம் இருக்கு. நீங்கள் பலரை விமர்சிக்கிறீர்கள். நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறதென்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? இவ்வளவுதான் என் கேள்வி. இல்ல, ஒரு படைப்புனாலே அது விமர்சனத்துக்கு உட்பட்டதுன்றதுதான். ஒரு கலைங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. செஞ்சுட்டாரு. ரிவ்யூஸ் நீங்க மட்டுமா 200 பேர் இருக்காங்க, இங்க இருக்கிற மட்டும் பேசினா பேசவே முடியாதுங்க. ஜெனரல் ரிவ்யூஸ் அப்படின்னா பாடி ஷேம் பண்றாங்க, கதை எழுத தெரியலன்றாங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்றாங்க, ஏகப்பட்ட தவறான வார்த்தை பிரயோகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து பிலிப் அவர் மீன் பண்ணி சொல்றாருன்னா அவங்க ரிவ்யூவே பண்ணல, அதை நான் ரெஜிஸ்டர் பண்றேன். அவங்க ரோஸ்ட் பண்றாங்க. அது இந்த கேட்டகரியே கிடையாது. அது ரோஸ்ட். அதுல வந்து பாடி ஷேமிங் இருக்க தான் செய்யும். அதனால எல்லாருக்கும் பணம் போட்டவங்களுக்கும் நடிச்சவங்களுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் இதுக்கு வந்து கோபம் வருது. அப்போ அவங்களோட வழி என்ன? அந்த ஒரு பெரிய ஹீரோவோ பெரிய நிறுவனமோ நேரடியா பண்ண முடியாது, ஆட்களை வச்சு பண்றாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒருத்தர் எல்லை தாண்டுறது தப்பு. ஆமா. அதுக்கு நீங்க அவங்கள மிரட்டுறது மட்டும் சரியா? மிரட்டுறது சரியில்லை. இல்ல அடங்க மாட்டாங்களே, எல்லை தாண்டி பேசிட்டே போறாங்களே, அது ஒரு வழியே இல்லையே. அடங்கறது ஒண்ணும் பெரிய ரவுடிகள் கிடையாதுங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? விமர்சனம் பண்றத தவிர என்ன பண்ணிட்டேன்? நாங்க எல்லாருமே பிரஸ் ஷோ பாக்குறவங்க. ரிவ்யூஸே வரக்கூடாதுன்னா எங்களை எதுக்கு பிரஸ் ஷோல உட்கார விடுறீங்க? ரொம்ப சிம்பிளா அதுக்கு பதில் சொல்லிருங்களேன். எத்தனை வாட்டி நிறுவனங்கள் என்னையும் காசு கொடுத்து அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? கூட்டு சேர்த்துக்க வேண்டியது ஒண்ணு. ரிவ்யூஸ் கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன், ரிவ்யூ கொஞ்சம் சாஃப்ட்டா சொல்லுங்களேன். காசு வேணாம் தான் சொல்லிருக்கோம். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க சும்மா செஞ்சுட்டாலும். ஆக்சுவலா பெய்ட் ரிவ்யூ எவ்வளவு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நாங்க யாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் தான் சொன்னாரு, சேம் இவரே தான் வந்து சொன்னாரு. ஒரு வந்து ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு க்ரோஸ்ல பண்ணிருக்காங்க, இதனாலதான் உங்களை அடிக்கிறாங்க. பச்சை போய் பேசுறான் மேடம், பச்சை கலர் சட்டை போட்டு பச்சை போய் பேசுறாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. நான் என்ன சொன்னேன்னா, ஐயா ஒரு வாட்டி வாங்கிட்டா ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும், ஏன் வேணாங்கய்யா, மன்னிச்சுக்குங்க. சரி, ഈ ലോകത്തിൽ யோகியன்னு ஒரு ஆள் உண்டெങ്കിൽ அது பாலக்காட்டு மாதவனார் இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவனுக்கு இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இன் தி கண்ட்ரி ரைட் நவ. அவர் பாட்டிக்ஸ் அவனேனோ உட்கார்ந்துட்டானே. பெய்ட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கு. பெய்ட் ரிவ்யூ வந்தது. போன வருஷம் தெரியாத மாதிரி திரும்பி பாப்பாரு பாருங்க. பெரிய ஹீரோ நடிச்ச படம். அந்த படத்தை எனக்கு கால் பண்ணாங்க. இவர் ரிவ்யூ இருக்குல, இவர் நல்லா இருக்கும். இவர் நல்லா நீட்டா பண்ணுவாரு. நான் பாத்திருக்கேன். கால் பண்ணி நாங்க தெரியாத மாதிரியே பாப்பாரு. இல்ல தட் கை இல்ல, அவர் பேர் மறந்துச்சு. எங்க இருந்து கால் பண்ணீங்க? ப்ரொடக்ஷன் டீம்னு கேட்டேன். இல்ல ஹீரோவோட சைடுல இருந்து கூப்பிடுறோம் நாங்க. நீங்க எப்பவுமே 2வது நாள் 3வது நாள் ரிவ்யூ பண்றீங்க, கொஞ்சம் முதல் நாள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னா, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் ரிவ்யூ மட்டும் நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்க, இல்லைங்க அதனால முடியாது, படம் எப்படி இருக்கோ அப்படி சொல்கிறேன். இல்லை நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொன்னீங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப ஓகே நாங்கள் இல்லை அதனால முடியாது அப்படின்னு சொன்னோடனே திரும்ப கூப்பிடல. பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப ரொம்ப சுமாரான படம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ரிவ்யூவர்ஸ் வந்து அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. அது பெய்ட் ரிவ்யூவா என்ன எனக்கு தெரியல. அந்த சந்தேகம் இருக்கு. இங்க வா. என்ன அப்ரோச் பண்ணிருக்காங்க இப்போ சமீப காலங்களில் ரொம்ப ஓப்பனாவே, அதாவது முன்னாடி எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க சும்மா ஒரு கிசு மாதிரி, அவர் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றாரா தெரியுமா சும்மா நாங்க விளையாட சொல்லிருக்கோம். எல்லாரும் காசு கொடுங்க, எங்களெல்லாம் அப்ரோச் பண்ணதே இல்லை, இப்படி நாங்க பேசிடுவோம் ஜாலியா. போன வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பனாவே, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்க வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பேசுறோம், உங்களால கொஞ்சம் பாசிட்டிவா கொடுக்க முடியுமா? இல்லங்க கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் மறுத்துட்டேன், எவ்வளோ பேர் மறுத்துருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ 100% பெய்ட் ரிவ்யூ இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல. அப்போ இங்கெல்லாம் போனா காசு நிறைய கிடைக்குங்கிறியா? காசு ஓகே, இப்போதான் எனக்கு ஐடியா தோணுது. ரிவ்யூ ஆரம்பிச்சிருவோமா? இருக்க சேனல்லே ஒன்றும் பண்ண முடியல. சிபிடிகே ரிவ்யூன்னு போட்டு விட்ருவோம் ஒரு செக்ஷன். இதுக்கே வீடியோ வர மாட்டேங்குது, வியூஸ் வர மாட்டேங்குது. நீங்க ரிவ்யூ நீங்க மட்டும் தான் பண்றீங்க. நான் கேட்ட 95-100 பேர் என்கிட்ட என்னமா சொன்னாங்க, கோவம் தான் கெட்ட வார்த்தை வரதானப்பா செய்யும், அது தேவையில்லப்பா. வயலன்ஸை வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காட்டுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அவங்க வந்து அதை பயங்கரமாக பேசுகிறாங்க. ஒரு ரத்தம் சொட்ட இருக்கிற சில காட்சிகளை வந்து அவங்க பயங்கரமாக இருக்குது அப்படின்றத க்ளோரிஃபை பண்ணுறாங்கண்ணா. இப்போ நீங்கள் சொன்னதே ஒரு க்ளோரிஃபிகேஷன் தான். கெட்ட வார்த்தை பேசணுன்றதை நீங்கள் க்ளோரிஃபை பண்ணுறீங்க. பிரதர் இங்கே பாருங்க பிரதர், கெட்ட வார்த்தை பேச நான் க்ளோரிஃபை பண்ணல. இதே போய் பாருங்க பிரதர், சும்மாவே வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரும், அந்த வார்த்தையை அவன் பாக்குறதுல ஒரு எமோஷனை தான் பாக்குறாங்க. உடனே சொல்ல முடியாது. நீங்க எப்படி நீங்க வெறும் மட்டும் சொல்லுவீங்க?
பிரதர் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மட்டும் சொல்ல முடியாது. கெட்ட வார்த்தைல தான் பேசுவாங்கன்றதை நீங்க எப்படி அந்த படத்தோட பையனா தானே நான் நடிச்சிருக்கேன். அது ஓகே உங்ககிட்ட. எனக்கு அது புரியுது பிரதர். நீங்க ஒரு கேரக்டரா தான் வாழ்றீங்க. எனக்கு அது புரியுது. ஒரு ஆர்ட் ஃபார்மா நீங்க எவ்வளவு தூரம் வெளிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. நீங்க சொன்ன இந்த வார்த்தை வந்து கரெக்டா இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. பொறுமை சாமி கெட்ட வார்த்தையை நம்ம பேசுறோம்ல, அது வந்து ஸ்டீரியோடைப்குள்ள கூட நான் போல. ஒரு கெட்ட வார்த்தைன்னு எடுத்தீங்கன்னா அது யாரை குறிக்குது, யாரை அசிங்கப்படுத்துது? உங்களை அசிங்கப்படுத்துதா? நான் வந்து உங்களை டைரக்டா நான் சொல்லல, உங்களோட வீட்டுல இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துது. எடுத்து பாருங்க எல்லா கெட்ட வார்த்தைகளையும் நீங்க எடுத்து பாருங்க. அது யாரை அசிங்கப்படுத்துது, யாரை வந்து துச்சப்படுத்துது நீங்க பாருங்க. அப்போ நாங்கெல்லாம் படம் பார்க்க கூடாதா? நாங்கெல்லாம் அந்த சீரிஸ் பார்க்க கூடாதா? எங்களுக்கு அது நெருடலா இருக்காதா? அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். மாற வேண்டியது சினிமாவா சொசைட்டியா? இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்துல ரியாலிட்டியில இப்ப மகேந்திரோட சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீரீஸ் ஒன்னதான் கடைசியில பேசுது. படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நீ இப்படி இருந்தீன்னா வாழ்க்கையில மேல வர முடியாது. மகேந்திரா தானே இதோட கதை. படிப்பு தான் முக்கியம். இப்ப நான் இது எப்படிதான் போர்ட்ரே பண்றது? அப்போ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஆக்சுவலா அந்த லேபிள்ல அவர் மகேந்திரன் வந்திருக்காருன்றதால அதை வச்சு பேசுறாங்க. எத்தனையோ சீரீஸ் நானே வந்து சில சீரீஸ்ல ரொம்ப கெட்ட வார்த்தை இருக்கும். இவர் பார்த்தா கூட நான் பார்க்காது, ஏன் இப்ப இவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க பார்த்துட்டு இருக்கேன் நான் கேட்டிருக்கேன். நான் சில இடத்துல அது தேவைப்படுங்கிற மாதிரி. இப்போ மிர்சாப்பூர்னு ஒரு சீரீஸ், அதுவும் அந்த என்விரான்மெண்ட் அந்த இதுக்கு தேவைப்படுறதுனால இருக்கும். இப்போ ராணா நாயுடுன்னு ஒன்று, அது வந்து நீங்க ஒண்ணுமே பாத்தீங்கன்னா அது தேவையில்லாம பேசணும். அது வந்து அப்படி அந்த கெட்ட பேசினாதான் அவங்க வந்து கோவத்தை காட்டுறாங்கன்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து சூட்டே ஆகல அந்த இடத்துல. அந்த சீரீஸ் எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அதுதானே அவங்க சொன்ன மாதிரி. நீங்க பெரிய ப்ரொடெக்ஷன் பெரிய ஆளுங்க நடிச்சது வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அது வந்து கடந்து அது சின்ன லெவல்ல பண்றவங்க சின்னவங்க பண்ற தப்ப மட்டும் நீங்க அது வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்றது அடிக்க மாட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்றேன். எனக்கு அது எந்த எனக்கெல்லாம் தெரியாது, சொல்றேன் நான். இப்போ ரிவ்யூமே நான் சொல்றேன். எனக்கு வந்து பர்சனலா வந்து அயோத்தி வந்து என்னோட எப்படி சொல்றது ஆர்ட் டச்சிங் ஒரு மூவின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது. ஆனா அதுக்கு யாரும் பெருசா ரிவ்யூ பண்ணல. அது ஒண்ணுமே இல்லாத படத்துக்கு ஓடிடிலயுமே நிறைய படம் வந்ததுக்கு ரிவ்யூ பண்ணாங்களா அந்த டைம்ல. ஆனா ஒண்ணும் இல்லாத படத்துக்கு வந்து அவ்வளோ ரிவ்யூ அத்தனை பேர் பண்ணாங்க. அது எனக்கு தெரியல அது ஏன்னு. ஆனா ரிவ்யூஸ் ஆயிடும் தப்பு இருக்குதான். அதுதான் இந்த பிரதான விஷயங்களை பெரிய ஹீரோக்கள் குளோரிஃபை பண்ணப்பலாம் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்க. ஏன் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு எல்லை தாண்டி பேச முடியவில்லை? அதோட டார்ச்சர் வந்து உங்களால யோசிக்கவே முடியாது சார். ஒரு பெரிய ஹீரோ படத்தை நீங்க மனசுக்கு நேர்மையா 100% உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கன்னா 6 மாசம் நீங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணணும். அதாவது மென்டல் ட்ராமா, நீங்க யோசிச்சு பார்க்காத மென்டல் ட்ராமாவெல்லாம் ஒருத்தருக்கு நடக்கும் சார். நான் எனக்கு நடந்தது சொல்றேன். நான் பர்சனல் நிம்மதி போயிருது சார். இதுதான் நேர்மையான பதில் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான பதில். தவறு என்பதை சுட்டி காட்டுகிற போதோ சரி என்பதை சரி என்று காம்ப்ரமைஸ் ஆக நீ முன்வைக்கிறப்ப தான் அது நடக்கும். அதை நீங்க ஏனோ தானோ என்றெல்லாம் கையாண்டு விட முடியாது. இந்த வேற லெவல் ரிவ்யூ வேண்டாம். கலைப்படைப்பை விமர்சிக்காமல் இருந்தால் கலைக்கு ஆபத்து. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சந்தோஷம். நன்றி வணக்கம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நடுவில் கட் காமெடி போடணுன்ட்டு சில பேர் கண்ணாமலாம் போடுவாங்க. நான் அவர் சொன்ன மாதிரி நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். நல்லா இருந்துச்சு. இது நான் ஏன் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நம்மளுக்கு பிடிக்கணும்ல, அதனால வச்சிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த எபிசோட்ல எனக்குமே நிறைய இருந்துச்சு. நீங்கள் இந்த நான் பார்க்கும்போது ஏன் பார்க்குற இது நம்ம பார்க்கலான்னு சொன்னப்போ நான் அது எனக்கு இல்லை நான் பார்க்கணுன்ட்டு தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக எப்பயுமே நான் அது மாதிரி உடனே டக்குன்னு பார்க்க மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நான் பார்ப்பேன். ஆனால் அது ரிவ்யூ பற்றி எனக்கு தெரில. அதனால தான் நாங்களுமே படத்தை பற்றி ரிவ்யூவும் போடுற மாதிரிலாம் வச்சுருந்தோம். சில எபிசோட் பண்ணலான்னு. அதனால தான் ரிவ்யூனே சொல்லியிருக்க மாட்டோம், பாயிண்ட் ஆஃப் வியூன்னு போட்டிருக்கோம். ஏன்னா வந்து அது வந்து ரிவ்யூங்கிறத பற்றி பார்த்தோன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொன்று தோணும். எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அவ்வளோதான். நாங்கள் சில இது வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு கீழே கமெண்ட்லேயுமே வந்துருக்கு, ஏன் அதை போய் பிடிக்கலன்றீங்க, அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்கு. மக்கள் அதிகமாக பேர் பார்க்க போகிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம்.
எனக்கு வந்து அது என்ன கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கல. ஆனால் ஆஃபீஸில் இருக்க ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை 10 வாட்டி ஆமா பார்த்து எங்க அக்காக்குமே பிடிச்சி என்னால் ஒரு வாட்டியே அது முழுசாக பார்க்க முடியல, ரொம்ப அது கஷ்டப்பட்டு. அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி எங்க அக்காலாம் தியேட்டர்ல போய் பார்த்தோம் ஆடு ஜீவிதம், அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகி அங்க தியேட்டர்ல அழுது அந்த படத்தை பார்த்துட்டு சரி, இப்படி இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து என்னடா அது எப்படா முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ரிவ்யூங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்கிறாரு. அது எப்படி பார்க்கணும்னா, எனக்கு வந்து நான் ரிவ்யூ பார்க்குறோமே பார்த்துட்டு அதில் ஒருத்தரோடு நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு வந்து ஃபிலிமி கிராஃப்ட் கனெக்ட் ஆகும். அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காத மாதிரி தான் மோஸ்ட்லி அமையும். ஸோ நான் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அவருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார்னா ஓகே, அதை தைரியமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறது தான். ஆனால் அவர் நிறையா எனக்கு அந்த படம் கான்செப்ட் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும்ல இது பார்க்கணும், இந்த படம் பார்க்கணும். ஆனால் நிறைய படம் நான் பார்க்கணும்னு நினச்ச படமே நிறைய படம் மொக்க படமாக இருந்திருக்கு, ஃப்ளாப் ஆன படம்லாம் இருக்குன்னு இவர்கிட்ட சண்டைலாம் போட்டிருக்கேன். படம் நான் தியேட்டரில் போய் பார்க்கணும். கோப்ரா போகணும்னு நினச்சா ஆனால் தப்பிச்சு. அப்புறம் இது இன்னொன்று ஏதோ ஒரு படம் மர்மர், அதெல்லாம் சண்டை போட்ட தியேட்டரை போய் நம்ம கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி இதான் அவங்க திட்டுறாங்க, புரியுதா? நீங்க ரிவ்யூ நீங்க வந்து பார்த்துட்டு நீ எனக்கு காப்பாத்திட்ட, இப்ப என்னால வந்த லாபம் அவங்களுக்கு போயிடுச்சு. எனக்கு நஷ்டம், ஆனா அவங்களுக்கு அது லாபம். அவங்க பண்ணது தப்பு இல்ல, அப்படி படத்தை எடுத்துட்டு இது மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. என்ன இருக்கோ அதை வந்து சொல்லிட்டு நீங்க படத்தை சேல் பண்ணணும். அவங்க ஏதோ புதுசா அட்டம் பண்றாங்க நம்மள வச்சு, இப்படிலாம் பண்றீங்க. எடுக்கிறவங்களும் ஒரு நியாயமா ஒரு படம் நல்ல படமா கொடுத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு உண்மையாலுமே என்னன்னா முன்னைக்கு இப்ப எல்லாருமே தியேட்டர் போய் பாக்குறாங்க. ஏன்னா இப்ப வந்து பெருசா ஃபேமிலியை கூட்டிட்டு போய் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னும் போது ஒரு மூவிக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னும் போது ஒரு நல்ல படமா கொடுத்தீங்கன்னா பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்தா ரிவ்யூவர்ஸ் பத்திலாம் யாரும் பாக்குறது இல்லை, எல்லாருமே பாக்குறாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். அண்ட் ரிவ்யூவர்ஸுமே வந்து பெரிய படத்துக்கு இவர் வந்து இதுல சொல்றாருல, பெரிய படத்துக்கு வந்து இவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு இவர் சொல்றாருல, சரி அப்ப ஏன் சின்ன படத்துக்கு வந்து நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம்? ஆனா சின்ன படத்தை மட்டும் ஏன் வந்து தப்பு பண்றீங்க? எனக்கு ரிவ்யூவர்ஸுமே சின்ன படத்துல பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே பண்ணாலும் பண்ற தப்ப நீ பெருசா பேசுறாங்க அந்த படத்துல. ஆமா, நான் இவரே இருக்கார்ல பிரசாந்த் வந்து ரிவ்யூ சின்ன மூவிஸ்லாம் இப்போ வருதுல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மேபி டைம் இல்லையா என்னன்றது தெரியல, பட் ஆனால் எனக்கு புரியலையே, எனக்கு புரியலையே. அப்படி பண்ணணும் ஆக்சுவலி, ஏன் பண்ண மாட்டாங்கன்றது தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து தக் லைஃப் எடுக்கிறாங்க படம், வந்து அவங்க படம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, இதுக்குன்னு போய் மணி கொடுத்து பார்க்குறாங்களே, அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிற பட்சத்தில் அந்த படம் வந்து அது டிசர்வ்டு, இந்த நல்லா இல்லைங்கிறத வந்து எடுத்துக்கணும். அது வந்து இப்போ இவங்களே சொன்னாங்க, அதுனா வலைபேச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க, எல்லா படத்துக்கும் வந்து ஓடலனாலுமே ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போஸ்டர் ஓட்டுவாங்களே, பட் ஆனால் இதுக்கு வந்து அப்படிலாம் போடவே இல்லையா. உங்கள் நியர்பை தியேட்டர்ஸில் ரன்னிங் அப்படின்றது மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அவர் வந்து கமல் வந்து டீசெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குன்றது அக்செப்ட் பண்ணிட்டு இந்தியன் 3 எடுக்கல. இப்போ அண்ட் இன்னொரு இது சொல்ல வச்சேன், இந்த ரிவ்யூவில் வந்து உனக்கு இவரை தெரியுமான்னு தெரில, அந்த கிரீன் ஸ்டுடியோஸோட ஒருத்தர் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் மறந்து போச்சுங்க. சரி சொல்லுங்க. தனஞ்சயன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப இதுமாரி மணி கொடுத்து பெய்ட் ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளூ சட்டை மாறலாம் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்கிறாரு. அவரை நம்ம எல்லோரும் ட்ரோல் பண்ணுறோம். பட் ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் பணமே வாங்க மாட்டாராமே, பணம் வாங்காம தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருக்கு பிடிச்சது சொல்றாரு, அவ்வளவுதான். இல்ல இப்ப நான் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, போர் தொழில், லக்கி பாஸ்கர், அதெல்லாம் நாங்க வந்து ரேண்டமா போனோம் தியேட்டருக்கு. ஆமா நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் சொல்றாங்கன்றது ஒரு ஃபீல் வந்துச்சு. இல்லப்பா ரிவ்யூவே பார்க்காம போனோம். ரிவ்யூ பார்க்காம சும்மா ஃபேமிலி கூட இருக்கும்போது ஏதாவது மூவி போலான்னு சொல்லிட்டு அப்படி புக் பண்ணி போனதான் அப்படி போனது. ரப்பர் பந்து அது மாதிரி தான் ரிவ்யூ பார்க்காம போனது. அதுக்கெல்லாம் நீங்க ரிவ்யூ பண்ணலாம், ரிவ்யூ பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம், அது இன்னுமே சக்ஸஸ் பண்ணலாம். பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அதுவும் தப்பு தானே. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியுமே எனக்கு தெரிஞ்சு சிம்ரன், சசிகுமார் அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்றதால அது வந்து ஒரு பூஸ்டப் ஆச்சு. அதுவே ஒரு மைல் ஆயிடுச்சு, பூஸ்டப் ஆச்சு. அந்த பேரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேர், ஒரு புது இது ஹிட் ஆனது. நிறைய விஷயம் அதில் வந்து கிளிக் ஆனிச்சு அந்த விஷயத்தில். அதுக்கு ஓரளவுக்கு நார்மலாக அவங்க பண்ண ப்ரமோஷனே வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா சேர்ந்துருச்சு. அது மாதிரி நிறைய படத்துக்கு சேராமல் போயிடுது. அதான் உண்மை. அது மாதிரி படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுதான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குறதுமே.
பெரிய படத்துக்கு வந்து பண்ணுறீங்க, சின்ன படத்துக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது தான் அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலி சின்ன படம் போது பண்ணணும் அவங்க. ஆக்சுவலி பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஆக்சுவலி அவங்க ப்ராப்பர் ரிவ்யூ. வெறும் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே ரிவ்யூவர். இப்போ நம்ம அந்த டாப் 10 சன் டிவிலலாம் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லா படமுமே போடுவாங்க. அதே மாதிரி விகடன் ஆமாம் விகடன் பார்த்துருக்கீங்களா புக்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படத்துக்கு கூட அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. நான் அந்த டைமில் படிச்சிருக்கேன், ஆனால் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, படிச்சிருக்கேன் நான். சரி பார்ப்போம்.